இயேசுவில் பிரியமான உறவுகளே, 2025 ஆண்டில அழகாய், பளபளப்பாய், மகிழ்ச்சியாய், கொண்டாட்டமாய் உட்கார்ந்திருக்கிறோம். அப்படிதானே? மகிழ்ச்சி இருக்கா? மகிழ்ச்சி இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு சொல்றாங்க. தனியா தான் கேட்கணும், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, 3 நாள் கூட ஆகல. ஆக 2024 ஆண்டு ஒரு சிலருக்கு இப்படி இருந்திருக்கலாம். என்னடா ஆண்டு இது, என்னடா பொழப்பு இது, இப்படி ஒரு வருஷமா, இந்த வருஷமாவது நல்லா இருக்காதா என்ற ஒரு அங்கலாய்ப்பு. இந்த 25ஆம் ஆண்டு நன்றாக இருக்க வேண்டும் இறைவா என்று ஆண்டவரை கரம் கூப்பி அழைத்தும் வந்திருக்கிறோம் இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழலிலே கண்டிப்பாக இந்த ஆண்டை காணச் செய்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஏனெனில் 2024ஆம் ஆண்டுல இருந்த ஒரு சிலரை இந்த ஆண்டு நம்ம என்ன செய்ய முடியல, பார்க்க முடியவில்லை. நம்மோடு இருந்தவர்கள் இல்லை. ஆனால் இந்த ஆண்டில் ஆண்டவர் என்னை காலடி எடுத்து செய்திருக்கிறார் என்றால் இது ஆண்டவருடைய ஆசீர். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆக இந்த முதல் வெள்ளிக்கிழமை வழிபாட்டிலே நாம் மகிழ்ச்சியோடு கலந்திருக்கிறோம். இன்று இந்த நாளில் நம்முடைய ஆலயம் அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆலயம், ஆண்டவர் இயேசுவினுடைய திருப்பெயர். அப்படி எனில் இந்த இரண்டையும் இணைத்து அன்னை மரியாள் இயேசுவை நமக்கு எப்படி யாராக விட்டு சென்றிருக்கிறார்கள், அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவை, குழந்தை இயேசுவை எப்படி நமக்காக விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை தான் இன்று நான் உங்களோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு சில கேள்விகள் கேட்பேன். பதில் சொன்னீங்கன்னா பரிசு. இன்னைக்கு எடுத்துட்டு வரல, நான் கண்டிப்பாக தருவேன். முதல் கேள்வி இதுதான். ஆண்டவர் இயேசு பெத்லகேமில் பிறந்தார், சரியா தவறா? சரிதான், அதுக்கெல்லாம் பரிசு கிடையாது. இந்த பெத்லகேமிலே ஆண்டவர் இயேசு பிறந்தார். இந்த ஆண்டவர் இயேசுவை தேடி முதலாக சென்றது யார்? ஞானிகள் அல்ல, இடையர்கள். முதலாக சென்றது இடையர்கள். இடையர்கள் எதை கொண்டு போனாங்க? கடவுளே கடவுளே, பொன்னும் வெள்ளியுமா கொண்டு போனாங்க? ஆடுகளை கொண்டு போனார்கள். அவர்கள் ஆட்டிடையர்கள். ஆட்டிடையர்கள் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போதுதான் அவர்களுக்கு செய்து போனது, இதோ உங்களுக்காக பெத்லகேமிலே யார் பிறந்திருக்கிறார்? மீட்பர் பிறந்திருக்கிறார். அப்படி எனில் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தவர்கள் அந்த ஆடு மாடுகளை தாங்கள் மேய்த்து கொண்டிருந்த ஒரு சில குட்டிகளை ஒருவேளை ஓடி போயிருக்கலாம் என்பதற்காக அந்த ஆடுகளை கொண்டு போனாங்க. அதனாலதான் அந்த குடிலுக்குள்ள பார்க்கும்போது எதை பார்க்க முடியும்? ஆடுகளை பார்க்க முடியும். அப்ப இந்த ஆடுகளோடு ஆண்டவர் இயேசுவை பார்ப்பதற்காக இவர்கள் வந்தார்கள். இது உண்மை. அப்ப ஆண்டவர் இயேசுவை பார்த்த பிறகு அவர்களுக்கு மகிழ்ச்சி. இயேசுவை பார்த்தவுடன் அவர்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை முடித்தவுடன் அவர்கள் இயேசுவை வணங்கிவிட்டு செல்லுகிறார்கள். ஆடை விட்டுட்டு வந்தாங்கன்னா கூட்டிட்டு போனாங்க? கூட்டிட்டு வந்த ஆடை கொண்டு போனாங்களா இல்ல விட்டுட்டு போனாங்க? நல்ல ஐடியா பார்த்துக்கலாம். கொண்டு ஆடுகளோடு வந்தார்கள், ஆடுகளோடு திரும்பி சென்றார்கள். ஆடுகளோடு வந்தார்கள். ஒருவேளை ஆட்டு பாலை கொடுத்திருக்கலாம், ஆடையெல்லாம் அவங்க எடுத்துட்டு போனாங்க. அப்ப ஆடுகளோடு வந்த ஆட்டிடையர்கள் அந்த ஆடுகளோடு திரும்பி சென்றார்கள். இப்ப பாருங்க, அன்னை மரியாள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஆட்டிடையர்கள் வந்தார்கள், அந்த ஆட்டிடையர்கள் வணங்கிவிட்டு ஆடோடு சென்றார்கள். ஆனால் மரியாளோ ஆண்டவர் இயேசுவை, அந்த குழந்தை இயேசுவை, பாலன் இயேசுவை ஆடாக தன்னகத்தை வைத்துக் கொண்டார்கள். ஆடாக தன்னகத்தை வைத்துக் கொண்டு இந்த உலகிற்கு அவரை ஆடாக கொடுத்தார்கள். ஆகவேதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ ஆண்டவருடைய ஆட்டுக்குட்டி. சொன்னது யார்? திருமுழுக்கு
யோவான், திருமலுக்கு யோவான் சொல்லுகிறார், இதோ ஆண்டவருடைய ஆட்டுக்குட்டி. அப்ப ஆண்டவர் இயேசு யாராக மாறுகிறார்? ஆட்டுக்குட்டியாக மாறுகிறார். அந்த ஆட்டுக்குட்டியை இந்த உலகிற்கு கொடுத்தது அன்னை மரியாள். அன்னை மரியாள் இந்த ஆட்டுக்குட்டியை பாவம் போக்கும் பலியாக இந்த உலகிற்கு கொடுத்தார்கள். ஆகவேதான் மத்தேயு நற்செய்தியிலே நாம் வாசிக்க முடியும், ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக இந்த உலகத்திலே பிறந்தார். மரியே வாழ்க, மரியே வாழ்க. எதற்காக இயேசு பிறந்தார்? மக்களை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக பிறந்தார். அப்படியெனில் அந்த ஆடாகி இயேசுவை இந்த உலகிற்கு கொடுத்தது அன்னை மரியாள். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த குடில் தான். இந்த குடிலிலே இரண்டாவதாக ஞானிகள் வந்தார்கள். இந்த ஞானிகளுக்கு வழிகாட்டியது எது? விண்மீன். இந்த விண்மீனுடைய பேர் என்ன? இதுக்கெல்லாம் பெயர் போட முடியுமா? இந்த விண்மீனுக்கு ஒரு பேர் இருக்கிறதுங்க, பெத்லெகேம் விண்மீன். இந்த விண்மீனுடைய பெயர் பெத்லெகேம் விண்மீன். வரலாற்று ஆசிரியர்களுடைய குறிப்பிலே வரலாற்று சான்றாக இருக்கிறது. அன்று காட்சி கொடுத்த விண்மீனுடைய பெயர், யோசித்து பாருங்களேன், முன்னாடி எல்லாம் சூறாவளி வரும், புயல் காற்றெல்லாம் அடிக்கும் இல்லையா? அப்ப அந்த காலத்துல எந்த புயல் எப்ப வந்துச்சுன்னு யாருக்கு தெரியாது. ஒருவேளை இந்த வருடம் இந்த புயல் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு புயலுக்கும் பெயர் இருக்கிறது. ஏன் பெயர் போட்டிருக்காங்க? அப்பதான் நமக்கு தெரியும் இல்லையா? பாருங்களேன், தம்பிக்கு ஜெபின். இப்ப உங்களுக்கு பேரே இல்லைன்னு வச்சுக்கோங்க. என்ன இல்லை? பேரே இல்லை. எப்படி இங்க கூப்பிடுவீங்க? டேய் இங்க வா. பெரியவங்க எப்படி கூப்பிடாது வார்த்தைகள் நான் சொல்லல, எப்படி வேணாலும் கூப்பிடலாம். அப்ப பேர் இல்லை என்றால் எப்படி நம்ம அந்த சகோதரரை, அந்த தம்பிய இங்கு அறிமுகம் செய்ய முடியும்? யோசித்து பாருங்க. வரலாற்றிலே இருக்க வேண்டுமானால் என்ன வேண்டும்? பெயர் வேண்டும். ஆனால் அந்த பெயர் இல்லை என்றால் அப்படி ஒருவர் இருந்தாரா என்று கேள்வி வருமா வராதா? கண்டிப்பாக வரும். இன்னாருடைய மகன், இந்த மகனுடைய பெயர் இது, இவர் இங்கே இருந்தார், இங்கே வாழ்ந்தார், இவருக்காக ஐடி கார்டு இருந்தது, ஆதார் கார்டு இருந்தது, ரேஷன் கார்டு இருந்தது. எல்லாத்துலயும் என்ன வேணும்? பேர் இல்லைன்னா ரேஷன் கொடுப்பாங்களா? பேர் இல்லைன்னா உங்களுக்கு முகவரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணுமே இல்லைங்க, பெயர். அப்ப இன்னைக்கு யாருடைய பெயர் நம்ம கொண்டாடுறோம்? இயேசுவினுடைய திருப்பெயர். அப்ப இங்க பாரு, அப்ப இந்த பெத்லெகேம் விண்மீன் அன்று தோன்றிய அந்த விண்மீனுடைய பெயர் பெத்லெகேம் விண்மீன். இந்த விண்மீனுடைய இயல்பு என்ன? வழிகாட்டியதை தூக்கி போட்டுவோம். ஒளி கொடுத்தல். விண்மீன், அந்த விண்மீன் என்று சொல்லுகின்ற பொழுது அதனுடைய இயல்பு ஒளி கொடுப்பது. அப்ப இந்த பெத்லெகேம் விண்மீன் அந்த ஞானிகளுக்கு வழிகாட்டி வந்து அந்த இடத்துல எது கொடுத்தது? ஒளி கொடுத்தது. இப்ப பாருங்க, அந்த ஞானிகள் போனவுடன் இந்த விண்மீனும் மறைந்தது, ஒளியும் மறைந்தது. அந்த நேரத்தில் அன்னை மரியாள் இந்த குழந்தை இயேசுவை ஒளியாக தன்னகத்திலே வைத்துக் கொண்டார்கள். குழந்தை இயேசுவை ஒளியாக தன்னகத்தை வைத்துக் கொண்டு, உலகத்தின் ஒளி இவர். ஆண்டவர் இயேசு உலகின் ஒளியாக இருக்கிறார். யார் சொன்னது? அவரே சொன்னார், நானே உலகின் ஒளி. அப்படியெனில் அந்த ஒளியாகி இயேசுவை இந்த உலகிற்கு கொடுத்தது அன்னை மரியாள். அன்னை மரியாள் இந்த ஒளியை உலகிற்கு கொடுத்தார்கள். இப்ப யோசித்து பாருங்க, இப்ப கரண்ட் போச்சு, இந்த இடம் முழுவதும் கரண்ட் போனா எப்படி இருக்கும்? இருளா இருக்கும். அப்ப அந்த இருள் மாற வேண்டுமானால் என்ன வேண்டும்? ஒளி வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் மறைய வேண்டுமானால் யார் வேண்டும்? இயேசு வேண்டும். நம்முடைய வாழ்விலே, குடும்பத்திலே, சமூகத்திலே, வேலை செய்யக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய அந்த இருள் எது ஆக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு மனிதனுடைய வாழ்வை அழிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது இருள். சாவின் நிழல் சூழ் அந்த பள்ளத்தாக்கில் நீங்கள் நடக்க நேர்ந்தாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்று நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருள் என்ற பாவமாக இருக்கலாம், இருள் என்ற சாவாக இருக்கலாம்,
இருள் என்ற நோயாக இருக்கலாம், இருள் என்ற பொருளாதார இழப்புகளாக இருக்கலாம், இருள் என்ற திருமணம் ஆகாத நிலையாக இருக்கலாம், இருள் என்ற குழந்தை செல்வம் இல்லாத நிலையாக இருக்கலாம், இருள் என்ற தொழில் இல்லாத அல்லது வேலை கிடைக்காத நிலையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு அங்கே வருகின்ற பொழுது இந்த இருளானது அகன்று போகும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் அந்த ஒளி, நானே உலகின் ஒளி என்று சொன்ன அந்த இயேசுவை இந்த உலகத்திலே தாரை வாய்த்து கொடுத்தது அந்த தாய்மறி. அவர்கள் கொடுத்த அந்த இயேசுதான் இன்று நம்முடைய கலங்கரை விளக்கமாய் நமக்கு ஒளியாய் இருந்து கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஞானிகள் ஆண்டவர் இயேசுவை, குழந்தை இயேசுவை தேடி வருகிறார்கள். இந்த ஞானிகள் என்று சொல்லுகின்ற பொழுது ஞானிகள் யார்? ஞானிகள் யார்? அறிஞர்கள், வான சாஸ்திரத்தை கற்று தேர்ந்தவர்கள், வான இயலை கற்று தேர்ந்தவர்கள், விண்மீனை ஆராய்ச்சி செய்பவர்கள், வான் இலக்கங்களை ஆய்ந்து அறிந்தவர்கள், எப்பொழுது எது தோன்றுகிறது என்றெல்லாம் அவர்கள் அந்த வான சாஸ்திரத்தை மிக அழகாக நேர்த்தியாக கற்று தேர்ந்தவர்கள் தான் இந்த ஞானிகள். அப்படிப்பட்ட இந்த ஞானிகள் யாரை தேடி வந்தார்கள்? இயேசுவை தேடி வந்தார்கள். மெத்த படித்தவர்கள், மேதாவிகள், எல்லாம் தெரிந்தவர்கள், அப்படிப்பட்ட படிப்பறிஞர்கள், மறைபொருளை ஆய்ந்து அறிந்த இவர்கள் ஆண்டவர் இயேசுவை தேடி வருகிறார்கள் என்றால் தங்களுடைய படிப்பு, தங்களுடைய ஞானம், தங்களுடைய அனைத்தையும் அவர்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு தங்களை விட மேலான ஒரு நற்செய்தி, தங்களை விட மேலான ஒரு வார்த்தை, தங்களை விட மேலான ஒரு மறைநூல் இங்கே இருக்கிறது என்று தேடி வந்தார்கள். தேடி வந்தார்கள், வணங்கினார்கள், சென்று விட்டார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் இயேசுவை வார்த்தையாக தன்னகத்தே வைத்துக் கொண்டார்கள். அந்த ஞானிகள் சென்றார்கள், மெத்த படித்தவர்கள் சென்றார்கள், படித்த ஞானிகள் சென்றார்கள். ஆனால் குட்டி ஞானியாகி இயேசுவை, அந்த வார்த்தையை தன்னகத்தை வைத்திருந்த தாய்மறி இந்த உலகிற்கு வார்த்தையாக கொடுத்தார்கள். ஆண்டவர் இயேசுவை வார்த்தையாக இந்த உலகிற்கு கொடுத்தது அன்னை மரியாள். தொடக்கத்திலே இருந்த வார்த்தை, அந்த வார்த்தை மனித உடல் எடுத்து அன்னை மரியாளின் வாயிலாக நமது மத்தியிலே குடிகொள்வதற்கு ஒரு கருவியாய் இருந்தது மரியாள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக அந்த ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையை நாம் தியானிக்கின்ற பொழுது, அந்த வார்த்தைகளை நாம் உள்வாங்குகின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு என்பதை இன்று இந்த வார்த்தையாகிய இயேசு நமக்கு சொல்லி தருகிறார். இறுதியாக நான்காவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஞானிகள் கொண்டு வந்த 3 பொருட்கள் நமக்கு தெரியும். தங்கம், சாம்பிராணி, சாமியாரு, வெள்ளைப்போளம். பொன், தூபம், வெள்ளைப்போளம் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா? இந்த 3 பொருட்கள். இதுல பொன் விலை உயர்ந்தது, அதே போல வெள்ளைப்போளம் விலை உயர்ந்தது. அப்ப இந்த பொருட்களை இந்த ஞானிகள் இயேசுவுக்கு, குட்டி பாலனுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்கள். அப்பதான் அவர்களுக்கு செய்தி வருகிறது. என்ன செய்தி வருகிறது? குழந்தையை கொல்வதற்காக யார் தேடுவது? ஏரோது தேடுகிறார். உடனே நீங்கள் எங்கே செல்லுங்கள்? எகிப்துக்கு செல்லுங்கள், ஓடி போங்க. அகதிகளாக அவர்கள் சென்று தங்கிய இடம் எகிப்து. அங்கே அந்த பொருளாதாரம், அவர்கள் இருந்த அந்த தருணத்துல அவர்களுக்கு தேவையான அந்த பொருளை பெறுவதற்கு இந்த வெள்ளி, இந்த பொன், தூபம், வெள்ளைப்போளம் அவர்களுக்கு பயன்பட்டது. இந்த தாய்மரியாள், யோசேப்பு இவர்கள் அந்த பொருளை விற்று தங்களுடைய வாழ்வினுடைய சூழலை ஏற்றுக்கொண்டார்கள், கவனித்தார்கள் எகிப்திலே. இப்பொழுது அதுவும் தீர்ந்து போனது. ஆனால் மரியா இயேசுவை ஒப்பற்ற செல்வமாக, விலை உயர்ந்த ஒரு பவளமாக, முத்தாக தன்னகத்தை வைத்துக் கொண்டார்கள். அந்த ஒப்பற்ற செல்வம் இயேசு என்ற அந்த ஒப்பற்ற செல்வத்தை இந்த உலகிற்கு அவர்கள் தந்தார்கள். அப்ப அந்த ஒப்பற்ற செல்வம் என்ற இயேசுவை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை. இயேசு என்ற செல்வம் நமக்கு கிடைத்தது என்றால் வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. நம்முடைய வாழ்வு நிறைவாக மாறும், எந்த குறையும் வராது. இதுதான் ஆண்டவர் இன்று நம்மை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை. ஆக இன்னொன்றையும் சொல்லி முடிக்கிறேன். இந்த
ஆண்டின் தொடக்கம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி யாருடைய விழாவை நாம் கொண்டாடினோம்? அன்னை மரியாள் இறைவனின் தாய். அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற விழாவை நாம் கொண்டாடினோம். அன்னை மரியாளுக்கு ஏராளமான விழாக்கள் உண்டு, வருடம் முழுவதும் விழாக்கள் உண்டு. ஆனால் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற விழா, இறைவனுடைய தாய் என்ற விழாவை 1ஆம் தேதி கொண்டாடினோம். இப்ப கேள்வி, அன்னை மரியாளை முதலாக இறைவனின் தாய் என்று சொன்னது யார்? எலிசபெத். சரியாக சொன்னீங்க, உங்களுக்கு பரிசு கிடையாது. எலிசபெத் சொன்னாங்க, சரிதான். ஆனா இந்த எலிசபெத் எப்படி சொன்னார்கள்? வானதூதர் அவர்களுக்குள்ளே இறங்கி வருகிறார். அப்ப முதலாக வானதூதர் அந்த எலிசபெத்துக்குள்ளே இறங்கி வந்த நேரத்திலே, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று எலிசபெத் கேட்கிறார்கள். அப்ப எலிசபெத்தை அந்த வார்த்தையை சொல்வதற்கு உந்தி தள்ளியது யாரு? தூய ஆவியானவர். அன்னை மரியாளை ஆண்டவரின் தாய் என்று முதலில் அழைத்தது இந்த உலக மக்கள் அல்ல, தூய ஆவியானவர். ஒவ்வொரு இறைவனில் ஒருவர் தான் அன்னை மரியாளை ஆண்டவரின் தாய் என்று அழைத்தார்கள். அப்படியெனில் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் சொல்லலாம், பிறர் சொல்லலாம், எப்படி அவள் தாயாக மாற முடியும் என்று கேட்கலாம். இது நாம் கொடுத்த வார்த்தை அல்ல, தூய ஆவியானவர் சொன்ன வார்த்தை. அந்த அன்னை மரியாளை தான் இன்று இந்த ஆண்டின் தொடக்கத்துல ஜனவரி 1ஆம் தேதி அந்த திருச்சபை நம்முடைய கரங்கள்ல கொடுத்திருக்கிறது. ஏன் தெரியுமா? உங்க பேர் என்ன? ஜெபிசா. உங்களுடைய பேரை உங்களுக்கு சொல்லி தந்தது யாருங்க? இதுதான் உங்க பேர். அம்மா. சரிதான். அப்ப இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குங்க. பிறந்த குழந்தைக்கு அப்பா யாரு, அம்மா யாரு, உறவுகள் யாரு, எந்த ஊர்ல பிறந்திருக்கிற, இந்த ஊர்ல இருக்கிறவங்க யாரு, எந்த மதம், எந்த மொழி சொல்லிக் கொடுப்பது யாரு? சொல்லிக் கொடுப்பது ஒரு தாய். ஒரு தாய் அந்த குழந்தைக்கு அனைத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதே போலதான் இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. கண்ணை கட்டி காட்டில் விட்டது போலதான் விடப்பட்டிருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட இந்த சூழல்ல இந்த ஆண்டு நம்மை கரம் பிடித்து நடத்துவதற்காக, கரம் பிடித்து வழி நடத்துவதற்காக தாயாம் திருச்சபை அன்னை மரியாளினுடைய கரங்களிலே நம்மை ஒப்படைத்திருக்கிறது. இந்த ஆண்டையும் ஒப்படைத்து அன்னையினுடைய கரத்தை பிடித்து நடங்கள், அவர்களுடைய பரிந்துரை பெற்று நடங்கள், இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்விலே சிறப்பாக அமையும் என்று சொல்லுகிறது. அந்த நிலையோடு நாம் முன்னேறுவோம், வாழ்வோம்.